அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல பணவரவு போதிய அளவிற்கு இருப்பதால குடும்ப செலவுகளை சிரமமின்றி சமாளித்து விடலாம். இது மட்டுமில்லாம சற்று சிக்கனமாக இருக்கும் பட்சத்தில் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல குடும்பத்தில் சுபீட்சம் மகிழ்ச்சியும் நிலவுங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல், அதாவது பிள்ளை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை அளிக்கும் விதமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது. ஒரு சிலர் புதிதாக மனையோ அல்லது நிலமோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினர் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தற்போதுள்ள வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தற்போது இந்த வாரத்தில் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணத்துல சனி பகவானும் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பெறுதல் ஆகியவை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணத்துல சனி பகவானும் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு பெறுதல் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாங்க. அதே போல தற்காலிக பணிகள்ல உள்ள கன்னிராசியினர் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால இக்காலகட்டங்களில் சுக்கிரனும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது. அதன் காரணமாக லாபம் பெருக இருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக
அறிவுறுத்துதுங்க. அந்நிய நாட்டு நிறுவனங்களுடன் புத்துணர்வு கையெழுத்தாகுங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. இருந்தாலும் கூட முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் பெரியோர்களிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அது போல புதிதாக தொழில் மற்றும் வியாபார நிலையங்கள் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை தன் சுப பார்வையால் பலப்படுத்துவதால நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. சனி பகவான் ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால வெளிநாடு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் அவற்றின் மூலம் வருமான உயர்வும் புகழும் கிடைக்க இருக்குது. செல்வாக்கு உயருங்க. கிரக நிலைகளுடைய அடிப்படையில் அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சாதகமான வாரங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க. கட்சியில் ஆதரவு நீடிக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதிரான மறைமுக சூழ்ச்சிகள் உருவாக இருக்கு என்பதை ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிடுதுங்க. எப்போதெல்லாம் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஒரு சிலர் வழக்குகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்க இருக்குது. ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு கல்வி சுற்றுலா சென்று வரும் யோகம் கிடைக்க இருக்குது. உயர்கல்விக்கு பண உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க. இருப்பினும் அதற்கேற்ப நல்ல விளைச்சலும் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால புதிய வஸ்திரம் வெள்ளி பாத்திரங்கள் சேர்க்கை பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் மணவாளன் அமைய இருக்கிறார். அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு அதுக்கு சாதகமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பணம் வஸ்திரம் வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவற்றை சேர்க்கை உள்ளதுங்க. இருப்பினும் சுக்கிரனும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. பல வழிகளில் பணம் விரயமாக கூடும். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க. ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பூஜை அறையில் அகல் விளக்கு ஏற்றி வைத்து மண் அகலில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.